நமோ ஹிமாலயா. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். எப்பயுமே வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு அப்படியே ஒரு லேசி ஃபீலிங்காக இருக்கும். எந்த வேலையுமே அடுத்து செய்ய முடியாது. சாய்க்கணும்னு தோணும், எதையுமே கவனிக்கணும்னு தோணாது. கண்ணெல்லாம் அப்படியே சொங்குமா, அதாவது கண் மூடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். இது இன்னொரு விஷயம், ஸ்பிரிச்சுவலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே உங்களுடைய பாடியோட எனர்ஜி ஃபுல்லாக அதுலேயே போயிடும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியல. இதுக்கு முன்னாடி ஓகே, எப்பயாவது வந்து நம்ம வயிறு ஃபுல்லாக, நானும் நிறையா அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்ஸ் இந்த லைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது டிராஸ்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அது கம்மியாயிடுச்சு. சொல்லப்போனால் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்ன, ஃபஸ்ட்டு எனர்ஜி இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அது வந்து யார் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, அப்சல்யூட்டாக அது நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அரை வயிறு மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். இல்லை அரை வயிறு என்னால் சாப்பிட முடியாது, அவ்வளோலாம் கம்மி பண்ண முடியாதுன்னா, டெய்லிக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் 2 வாயாவது கொஞ்சம் கம்மியாக ஃபில் பண்ணுங்க. அப்படி கழுத்து வரைக்கும் நம்ம வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றத பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, உங்களோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், அதாவது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், யாருக்கானாலும் தயவு செஞ்சு இது சொல்லுங்கள். ஓகே, வயிறு ஃபுல்லாக சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட். இந்த லைன் நம்ம மெய்யாற்றல் நோக்கி பயணம் பண்ணும்போது எந்நேரமும் அரைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எப்படித்தான் அந்த குண்டலினில எப்படி ஏறும்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் பாடியா அலோவ் பண்ணணும் அதோட வேலையை செய்யறதுக்கு. இதுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் ரொம்ப ரிலேட்டடா இருக்கும். வயிறு ஃபுல்லா சாப்பிடவே கூடாது. இந்த மேட்ரிக்ஸ் நம்மளை வந்து அப்படிதான் சொல்லுவோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஃபுல்லாக சாப்பிடணும், அப்போ தான் வெயிட் ஏறுவாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. யாராக இருந்தாலும் அரை வயிறு சாப்பிட்டா போதும். அது எப்படி தெரியும்னா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு. அதில் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ஒன்றும் ஆயிராகுது. ரொம்ப சாதமாக சாப்பிட்றதுக்கு பொரியல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து பண்றது இல்லை. எப்போ பார்த்தாலும் நிறைய சோறாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப வேஸ்ட். அது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச் தான். அது எதுக்கு சாப்பிட்றோம்னே எனக்கு தெரியல. அவ்வளோ வந்து நீங்கள் அப்படி சாப்பிட்றீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி நீங்கள் கத்த போறீங்களா, இல்லை அவ்வளோ வேலை தான் நீங்கள் செய்ய போறீங்களா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ இது? ஏன்னா நம்ம என்ன தள்ளு வண்டியில் என்ன தள்ளிட்டா போகிறோம், டெய்லிக்கும் இது சன்னில் போகிறோமா, இல்லை மலையில் போகிறோமா? இப்படி எதுவுமே பண்ணாதப்போ எதுக்கு அவ்வளோ சாதம்? எதுக்கு? எல்லாமே ப்ராக்டிஸில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. டைம் போய்கிட்டே இருக்கு. 2024 2025 திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய ஷவர் ஆகிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸ்டார்ட் மெடிடேட்டிங். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியை தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். இது ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இதெல்லாம் நம்மளுக்கு இதனால எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாமே லைட் பார்ட்டிக்கல் தான். ஆனால் மறந்துட்டோம் நம்ம யாருன்னு. அதனால வந்த பிரச்சனைகள்ல தான் இருக்கு. அதுல இருந்து எடுத்து கொண்டு வர்றதுக்கு தான் இத்தனை பேரும் சுத்துறோம். அது உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியல. அது ஃபர்ஸ்ட் நீங்க ரிசீவ் பண்ணாதானே உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நீங்க முன்னாடி போவீங்க. இல்லைன்னா வழக்கம் போல நீங்க உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், யூடியூப், மேட்ரிக்ஸ் ஏதோ ஒன்று உங்களை அப்படியே வந்து பிஸி மோட்லேயே வச்சுருக்கோம். உங்களால் அதில் வந்து எட்டி கூட பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி வந்து கதவு திறந்து உள்ளெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி அடுத்த லெவல்லாம் போகிறது? ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம் ப்ராப்பர்லி. தயவு செஞ்சு எவ்வளோ கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பயிற்சியை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அது ஒன்று தான் உங்களை காப்பாற்ற போகுது. இங்கே சம்பாரிச்சது இதெல்லாம் வந்து அங்கே போயிட்டுலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது.
தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. Sending you all love and light. Be grateful for the breath. மூச்சுக்கு தயவு செஞ்சு நன்றி கடன் செலுத்துங்க. And also be grateful for the gravity. The gravitational force, புவி ஈர்ப்பு, தயவு செஞ்சு நம்ம அதை பற்றி பேசுவோம். தயவு செஞ்சு be grateful for that. It's time. Namo Himalaya.